மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். ஃபைனலி நம்ம சுவாமி சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. ஏன்னா நானுமே வீடியோஸ் போடாமே இருந்தேன் நேற்றுக்குமே. இன்றைக்கும் ஏதாச்சும் அப்டேட் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ட் நம்ம சுவாமி சைட்லேருந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அவருடைய எக்ஸ்ப்ரெஷன், அந்த ரியாக்ஷன்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அதை தான் வீடியோ கேப்சர் பண்ணி இப்போ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது இன்னைக்கு ஷூட் பண்ணதான் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நியூ லுக் நம்ம பார்த்தோம். ஷேவ்லாம் பண்ணிட்டு க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் லைட்டாக பியர்ட் வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் ஷெடியூலில் எடுத்ததாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவருடைய தெலுங்கு சீரியல் ஷூட்டில். அதில் கீழே வந்து புக்கல், புக்கி, புக்கேஷ் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது அவருடைய ஏதாவது கோட் வேர்டாக அந்த சீரியலில் அவங்களுக்கு இருக்க ஏதாச்சும் பெட் நேமா இல்லை என்னன்றது நமக்கு புரியல. பட் அதை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்னாப்ஸ்லாம் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு சைடு நம்ம தாத்தாவால் கலாட்டா அவார்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அன்னைக்கு அவங்களுக்கு ஷூட் இருந்ததுனால போக முடியலையாம். இன்னைக்கு அவருடைய அந்த ட்ராஃபி அண்ட் அந்த பிக்சர் ஃப்ரேம் எடுத்துட்டு வந்து நம்ம ருத்ரன் பிரவீன் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க போல. அந்த விஷயத்த அவங்களே ஸ்டோரி எல்லாம் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் வெரி நைஸ். அவர் நிஜமாவே போயிட்டு தாத்தா கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும் போல. வராதவங்களுக்கு இவங்க வந்தவங்க போயிட்டு கொடுத்துருவாங்க போல. ஏன்னா நம்ம சுஜாதா அம்மாவாலையுமே வர முடியல இல்லையா. அவங்களும் ரிசீவ் ஆன பிறகு இந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் எல்பி சைட்லேருந்து இன்னும் எதுவும் அப்டேட் வரல. வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.